பாரதி. ஸோ திருப்பி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கனவு மைப்பட வேண்டும் அப்படிங்கிற டாப்பிக்கில் முதல்ல நன்றிகள் திரு ராஜ்மோகன் அண்ட் டீம் புட்சட்னி டீமுக்கு. ஸோ அவங்க ஒரு வீடியோ பேசி சாந்தியை பற்றி திரும்பி பேசுனதுனால தான் வித்தின் 1 வீக்குள்ளே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து சாந்தி அவர்களுக்கு வந்து விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் வந்து பரிசீலனை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் புட்சட்னி அண்ட் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இதை பற்றி பேசின எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு கே பாண்டியராஜன் அவர்கள். ஸோ இவர் தான் வந்து யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க தான் சாந்தி அவர்களுக்கு வந்து பணி நியமன ஆணையம் வந்து கொடுத்தது மினிஸ்டர். ஸோ அவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவும் திரு கே பாண்டியராஜன் அவர்கள் பார்த்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக அவர் பார்க்கணும். திருக்குறளில் ஒரு குறள், கேடில் விழிச்செல்வம் கல்வி வருவதற்கு மாடல்ல மற்றையவை. ஸோ நாம் சம்பாதிக்கிற எல்லா செல்வங்களும் நம்ம விட்டு போனால் கூட நாம் படிக்கின்ற கல்வி நம்மளை விட்டு போகாது. அதுதான் நிறைவான செல்வம் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10 ஆண்டுகளுக்குள்ள இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் சராசரி அடிப்படை கல்விகள் கொண்டு சேரப்படணும் அப்படின்னு சொல்லுது. அதுவும் இன்னும் சுதந்திரமாகி 60 ஆண்டுகள் ஆன பிறகு கூட இன்னும் அந்த கனவாகவே இருக்குது. தமிழகத்தில் மொத்தம் இருக்கிற பள்ளிகளோட எண்ணிக்கை, கல்லூரியோட எண்ணிக்கை நீங்கள் இந்த ஸ்லைட்டில் பார்க்கலாம். இவ்வளோ வசதிகள் எல்லாமே இருந்தும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் ஒரு மாணவன் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். தன்னோட நான் வந்து இறந்து போயிடுறேன், அதனால் வந்து கல்வி கட்டணம் செலுத்தி தன்னோட அண்ணனோட படிப்பை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சமூகம் மட்டுமல்ல, 80 விழுக்காடு லிட்ரஸி ரேட் வச்சுருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு படித்தவர்களுக்குமான அவமானமாக நான் கருதுகிறேன். ஸோ உலகத்திலே பார்த்தீங்கன்னா கல்வித்தரம் அதிகமாக இருக்கிற நாடுகளில் முதல் 5 இடங்களில் சவுத் கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், ஃபின்லாந்து இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி இந்தியாவோட ரேங்க் இதில் பார்த்தீங்கன்னா 72. இந்தியாவினுடைய கல்விக்கு செலவிட தொகை மிக கம்மி, இராணுவத்துக்கு செலவிட தொகை மிக அதிகமாக இருக்குது. கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு விவசாயி தன்னுடைய மகன் வந்து ஆரம்ப கல்வியிலிருந்து மேல்நிலை கல்வி வரை தமிழ் மீடியம் அரசு பள்ளியிலே படிக்கிற ஒரு விவசாயியோட மகனும் எல்கேஜிலேருந்து 12ஆம் வகுப்பு வரை நாமக்கல் மாதிரியான சோ கால்டு ஹை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் வருடத்திற்கு 1 லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கிற மாணவர்களையும் ஒரே பந்தயத்தில் விட்டு அரசு சார்ந்த இன்ஜினியரிங் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சேர்ப்பதையே நான் வந்து ஒரு 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 சரியான சம பங்கீடாக நான் பார்க்கல. இதை வந்து திருப்பி கவர்மெண்ட் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த ஒவ்வொரு சராசரி மாணவர்களுக்கும் கல்வி கொடுக்க வேண்டியதுன்றது ஒவ்வொரு மாநில மத்திய அரசனுடைய கடமை. அதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனாக மாற்றின மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது இப்போ நீங்கள் எடுக்கலைன்னா இன்னும் போக 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 இது ஒரு மல்டி பில்லியன் டாலர் பிஸ்னஸ் மாதிரி இதை வந்து அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதை தடுக்க வேண்டிய கடமை பள்ளி கல்வித்துறைக்கு இருக்குது. அதேமாதிரி டாஸ்மாகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அதே டைமில் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி உருவாக்கி ஃபின்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே பள்ளி கல்வித்துறையினுடைய தரம் எப்படி இருக்குது, அங்கே மாணவர்களுக்கான சிலபஸ் எந்த மாதிரியான சிலபஸ் கொண்டு படிக்கிறாங்க, அந்த விஷயங்களை தேர்ந்து பார்த்து ஆராய்ச்சி செய்து அது மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த பள்ளி கல்வித்துறை ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி பொதுமக்களாகிய நாம், மாணவர்களாகிய நாம், அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் இது மாதிரியான விஷயங்களை நிறையா பேசுங்க, அரசியல் பேசுங்க. குவார்ட்டர் பிரியாணி அப்புறம் இது மாதிரி விஷயங்களை ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல கவர்மெண்ட் கிடைக்கல, நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கலன்னு குற்றம் சொல்லி எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நாளுக்கு நாள் கல்வி கட்டணம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதை வந்து தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்குது, குடிமக்களாகி நமக்கும் இருக்குது. நன்றி.